நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொல்லியல் மரபு மன்றம் சார்பில் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் சங்ககால நாணயங்கள் முதல் தற்போதைய நாணயங்கள், பணநோட்டுகள், ஸ்டாம்ப், ஓவியங்கள், பழம்பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. தமிழகத்துடன் வணிகம் செய்த யவனர்களின் ரோம கிரேக்க நாணயங்கள், இந்தோ கிரேக்க நாணயங்கள், பெர்ஷிய, போர்ச்சுகீஸ், டேனிஷ், டச்சு, ஆங்கிலேய, பிரெஞ்சு நாணயங்கள், விஜயநகர பேரரசு, மைசூர் உடையார் காலம் என வரலாற்று சிறப்புமிக்க நாணயங்கள் இடம்பெற்றுள்ளன. கிழக்கிந்திய கம்பெனி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி, 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் முதலில் அச்சடித்து வெளியிட்ட நாணயங்களில் எழுத்தை தலைகீழாக பிழையுடன் வெளியான நாணயங்கள் என அரிய வகை நாணயங்களும் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து தொல்லியல் மரபுகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்காட்சியை பார்த்து சென்றனர். சிக்கல் பேர் கூட்டிட்டு இருக்கீங்களா? இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் உள்ள முத்திரை இதுங்க. சேர சோழ பாண்டியல என்ன சொல்லியிருக்கோம்? சேரனுக்கு வில்லு, பாண்டியர்களுக்கு மீன், சோழர்களுக்கு புலின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அனுமதி கொடுக்குறாரு. யாரு கட்ட போறாருன்னு பார்த்தா நீ மலேசியா இருக்கு பார்த்தீங்களா, கிடாரம் கொண்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கலங்கரை விளக்கம் என்ன கலர்ல இருக்கு? வெறும் கருப்பு வெள்ளை இருக்கா? அடுத்த கலங்கரை விளக்கத்துக்கு போனீங்கன்னா கோடியக்கரையில வேதாரண்யம் போய் கோடியக்கரையில் போய் அதில் கடைசியா அந்த கடலை போய் தொற்ற இடத்த ஒரு மிக முதல் அஞ்சல் 3 அஞ்சலம் இல்லை, முதலாவது அஞ்சலாலும் எல்லாம் ஒரே காலத்தில் தொடர்புகிறது. ஒன்று சென்னை ஜிபிஓ சென்ட்ரலுக்கு பக்கத்தில், இரண்டாவது நாகப்பட்டினம் தலைமை அஞ்சலம், மூன்றாவது ஆடு மாடு கோழி அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. காங்கேயம்னு ஒரு ஊர் இருக்கு. வந்திருக்கேன். எங்க ஊர்ல இந்த வாசல் ஊட்டு என்று சொல்லக்கூடிய பாரு இங்க பாரு ஆயுதங்கள் ஒன்றை வழங்குகிறார்கள்.